அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. இந்த மாதம் உங்களின் சுய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இது உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு தேவையான திறன்களை மேம்படுத்த உதவும். இது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்கள் செயல்பாடுகளில் வெற்றியை அடையவும் வாய்ப்புகளை வழங்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வரலாம். மன அழுத்தத்தை போக்கவும் மன அமைதியை காணவும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட இது உதவும். இருப்பினும் இது செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் சுய வளர்ச்சி நடவடிக்கைகளில் இழப்புக்கு வழிவகுக்கும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை சுய மேம்பாட்டு நடவடிக்கைகளில் செலவிட வேணாம் என்று இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும் என பரிந்துரைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் ஈகோ மோதல் இருக்கலாம். இது குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறுகளுக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர அவர்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்கணும். இந்த மாதம் மற்றவங்களை நம்பி உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அவர்களின் வளர்ச்சிக்கு செலவிட உங்களை கட்டாயப்படுத்தலாம். இது எதிர்காலத்தின் இழப்புகள் மற்றும் கடுமையான சிரமங்களை அதிகரிக்க வழிவகுக்கும். எனவே உங்கள் சேமிப்பை மற்றவங்களின் வளர்ச்சிக்கு செலவிடாமல் மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது. இந்த காலகட்டம் உங்கள் மனைவியுடன் நிறைய சிரமங்களை வழங்கலாம். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் அமைதியை இழக்க நேரிடும். எனவே தாம்பத்திய வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் துணையுடன் அனுசரித்து போவது நல்லது. அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி பார்க்க போகிறோம். காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை அடைய ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்கும். இது உங்கள் கூட்டாளருடன் நேரத்தை செலவிடுவதற்கும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குது. இது உங்கள் துணையுடன் வேடிக்கையாக இருக்க உதவும். உங்கள் துணையுடன் நீடித்த உறவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் காண்கிறோம். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட காதல் உறவுகளில் ஈடுபட முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமாகும்.
தனிமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களை சந்திக்கவும் அவர்கள் மீது ஈர்க்கப்படவும் வாய்ப்பளிக்கும். சரியான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கணும். காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை அடையவும் பரிந்துரைக்கப்படுது. சிலர் பல உறவுகளில் ஈடுபடலாம். இது எதிர்காலத்தின் குடும்ப வாழ்க்கையில் சிரமங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சி மற்றும் அவமானம் ஏற்படலாம். இந்த காலகட்டம் உங்கள் துணையுடன் உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும். திருமணமாகி திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்கள் வாழ்க்கை துணையை மணந்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய குடும்ப உறுப்பினர்களுடன் ஆதரவை பெற முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு இந்த காலம் அவர்களின் துணைக்கு ஆச்சரியமான பரிசுகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிய உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமையை பற்றி தான். உங்கள் உத்தியோகத்தின் மூலம் போதிய வருமானம் கிட்டும். இந்த மாதம் நீங்கள் திடீர் பொருளாதார ஏற்றம் காண இயலும். உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்லாம் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் மூலம் நீங்கள் வருவாயை பெறுவீங்க. இது உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இருப்பினும் கணிசமான இழப்புகளை தவிர்ப்பதற்கு அதிர்ஷ்டத்தை சார்ந்துள்ள செயல்களில் ஈடுபடும் போது நீங்கள் கவனமாக இருந்தால் அது உதவும். மேலும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மற்றும் கூட்டாண்மை மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். எனவே இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மை நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் உங்கள் பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது மற்றும் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடாது. இந்த மாதம் உங்களை மற்றவங்களை நம்ப வைக்கும் மற்றும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அவர்களின் வளர்ச்சிக்காக செலவிடலாம். எனவே எல்லோரிடமிருந்து வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கணும். இழப்புகளை தவிர்க்க யாரையும் நம்ப வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுது. உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்க நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. உத்தியோகம் மற்றும் தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண இயலும். தாமதங்கள் மற்றும் தடைகளை கடந்து உங்கள் இலக்குகளில் முன்னேற இயலும். இந்த மாதம் நீங்கள் வேலை மாற்றத்தை விரும்புவீங்க. பொறுமையுடன் செயல்படுங்க. உங்கள் வழக்கமான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சில தயக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க உங்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை கிட்டுவது கஷ்டம். தொழில் செய்பவர்கள் தங்களின் தனிப்பட்ட வாழ்வின் பிரச்சனைகள் காரணமாக கவனத்தை தொழிலில் செலுத்த இயலாமல் இருக்கலாம். உங்கள் கவனம் சிதறலாம். இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரலாம். எனவே வணிக நஷ்டத்தை தவிர்க்க நல விரும்பிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறவும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை தவிர்க்கவும் பரிந்துரைக்கப்படுது. உங்கள் செயல்பாடுகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றும் அர்ப்பணிப்புடன் செய்ய பரிந்துரைக்கப்படுது. இது சிரமங்களை குறைக்கும் மற்றும் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அளிக்கும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். தலை, மூளை, அடிவயிறு, கால் மற்றும் ஒற்றை தலைவலி தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் ஏதுவான காலமாகும். எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இவற்றில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றி சரியான உணவை கடைபிடித்து ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் சில தற்காலிக பிரச்சனைகளை சந்திக்கலாம். இதனால் நீங்கள் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரும். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டியது அவசியம். அதன் காரணமாக நீங்கள் நண்பர்களுடன் இடைவெளி விட்டு பழக வேண்டும். குழுவாக படிப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதை ஒருமுகப்படுத்த தியானம் மேற்கொள்ளலாம். நீங்கள் கடின முயற்சி மேற்கொண்டு படிப்பதன் மூலம் கல்வியில் சிறந்த வளர்ச்சியை காண இயலும். சுபதேதிகள்னால் என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 3, 4, 11, 12, 13, 16, 17, 23, 24, 25, 28, 29, 30. அடுத்தது அசுபதேதிகள்னால் என்னன்னு பார்க்கும்பொழுது 5, 6, 8, 9, 10, 18, 19, 20, 21, 22. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை ஏப்ரல் மாத ராசி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.